தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் இந்த தடவை ஆதரவற்றோர் இல்லத்தில் நம்ம கொண்டாடினோம். காரப்பாக்கத்தில் இருக்கிற ஆல் த சில்ட்ரன் ஹோமில் நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே வந்து தேசிய கொடியேற்றி அவங்களுக்கு இனிப்புகள்லாம் வழங்கி அவங்களோட கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் கண்டுகளிச்சிட்டு எல்லாரோடையும் உட்காந்து உணவருந்தனோம். இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் எல்லா செய்தி வாசிப்பாளர்களும் முக்கிய செய்தி வாசிப்பாளர்கள் எல்லாரும் வந்து ஒன்றா குழந்தைங்களோட கலந்துக்கிட்டு அவங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் அவங்கள பாராட்டி சில பரிசுகளை கொடுத்து மகிழ்வித்தோம். எங்களுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களோட நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அவங்கள ஒரு நம்ம வீட்டு குழந்தைங்கள் மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூட இருந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோரும் இதே மாதிரி ஒரு முக்கிய நாளில் எல்லார் வீட்டில் இருந்தோம் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து இல்லை முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட ஒரு நாள் இருந்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம இந்த வாழ்க்கைங்கிறது என்னங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ இங்கே வரும்போது தான் நமக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிஃப்டாக கிடச்சிருக்கு, அவங்களோட நமக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வாழ்க்கை எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறத நினச்சி நாம் வந்து ஒழுங்காக வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லோரும் வரும்போது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாளர்கள் உறவினர்கள் மாதிரி நம்ம வந்துட்டு போகணும். அவங்க ஆதரவற்றவர்கள் இல்லை, எல்லா உறவுகளும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அவங்களுக்கு உறவுகள் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அப்படின்னா எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நாளில் இங்கே வந்து ஒரு ஹோமை தேர்ந்தெடுத்து ஆதரவற்றவர் இல்லத்துக்கு வந்து அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மகிழ்வித்தோம் அப்படின்னா அவங்க என்றைக்குமே அவங்க அதை பற்றி உறவுகள் இல்லை அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு சார்பாக இன்றைக்கி சுதந்திர தின விழாவை வந்து கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வுக்காக நாங்கள் செய்தி வாசிப்பாளர்கள் எல்லாமே வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழ்பவர் கோடி மறைபவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீணர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு அழகான வரிகளை எழுதியிருப்பார். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அமைப்போட நிறுவனர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒரு பக்கம், அடாப்ட் பண்ணி வளர்க்குற பிள்ளைங்க ஒரு பக்கம், அவங்களுக்கு கல்வி கொடுக்குவதாகட்டும், அவங்களோட ஆரோக்கியத்தை பேணுவதாகட்டும், அவங்களுக்கு அன்பு கொடுக்குவதாகட்டும், அவங்களோட திறமைகளை வளர்ப்பதாகட்டும், இந்த சமூகத்தில் அவங்களும் ஒரு சிறந்த குழந்தைங்க, அவங்களும் சாதனையாளர்கள், இந்த இந்தியாவின் உயர்ச்சிக்கு இந்த இந்தியாவின் வருங்காலத்திற்கு இவங்களும் ஒரு தூணாக இருப்பாங்க அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்க. இன்றைக்கி அந்த சின்ன சின்ன குழந்தைங்க அழகழகாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து குழந்தைக்காக அவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு ஏங்கி தவிச்சு தவம் இருந்து வரம் கேட்டு செலவு பண்ணி சொத்தை இழந்து எல்லாம் உறவுகளெல்லாம் இழந்து இன்னொரு நாட்டில் வந்திருந்து அப்படி குழந்தைக்காக ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும்போது பெத்த குழந்தை இப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லாமல் இப்படி கை கழுவிட்டு போகிற பேரண்ட்ஸை பார்க்கும்போதும் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வளர்க்குறத நாங்கள் நல்லாவே வளர்க்குறோம், நீங்கள் கொடுக்குறத நல்லாவே அன்பு கொடுக்குறோம், நீங்கள் பாதுகாக்கிறத விட நாங்கள் நல்லாவே பாதுகாக்கிறோம், நாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக ஒரு நல்ல குழந்தையா ஒரு உன்னத குழந்தையாக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட். குழந்தைகள் இல்லத்தை வந்து கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் வந்திருந்தோம். வந்துட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-110 பிள்ளைகள் இருக்காங்க. மென்டலி ரிட்டார்டட் குழந்தைகளும் இருக்காங்க. நல்ல பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளும் இருக்காங்க. எல்லாரையும் கட்டி அரவணைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக 2015 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆல் தி சில்ட்ரன் இப்போ 2025 வருஷம் அப்படி 10 வருஷமாக கடந்து போயிட்டே இருக்குது. வெளியிலேருந்து என்ன சொல்கிறது ஃபண்ட்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு நிறைய பசங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டான உணவு இன்றைக்கி நான் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. என்ன சொல்கிறது ஒரு குழந்தைய ஒரு குழந்தை வச்சுட்டு பெற்றோர்கள் வளர்க்குறதே பெரும்பாடாக இருக்கிற சமயத்தில் இந்த இடத்துல 100-110 குழந்தை, அது இல்லாமல் சிசுக்கள் பிறந்து ஒரு 2 மாதமான சிசுக்கள் 1 மாதமான சிசுக்கள்லாம் நிறைய இருக்காங்க. இவங்களெல்லாம் கட்டி காப்பாற்றி பாதுகாக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதை பார்த்து நாங்கள் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி மெர்சல் ஆகிட்டோம். ஸோ இந்த ஆல் தி சில்ட்ரன் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே நாங்கள் தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வரும்போது நிறைய தாட்ஸோடு வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பசங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு. பிகாஸ் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து இங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜில் எல்லா ஸ்டாஃப்ஸும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைங்களோடையும் சேர்ந்து நாங்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஈவன் நிறைய பேர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ்க்கு இந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜஸ் வந்து கிடைக்கிறதில்ல. நிறைய குழந்தைங்க வந்து வெளியில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஈவன் சில பேர் வந்து இந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் ரொம்ப தவறான முறையில் கூட நடத்துகிறாங்க. அது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாங்கன்னா பெற்றோர்களாகிய நம்மளோட கையில் தாங்க இருக்குது. ஸோ குழந்தைங்கள பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, வளர்க்குறது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு பொறுப்பை வந்து இங்கே ஆல் இண்டியா சில்ட்ரன் இந்த ஆர்ஃபனேஜில் வந்து எடுத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு எங்களோட சிறப்பு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இல்லத்தில் போயிட்டு எங்களோட மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்வோம். அதையும் பார்க்க நீங்கள் காத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எல்லாத்துக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல் தி சில்ட்ரன்லேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் நவீன். நான் இங்கே வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் குழந்தைங்க எங்கள் ஆசிரமம் ஆல் தி சில்ட்ரன் ஆசிரமத்தில் குழந்தைங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம், இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் அவங்க வந்து அவங்க கலந்துக்கிட்டதுனால இந்த நாள் ரொம்ப இனியதாகவே நடந்தது. அவங்க வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எங்கள் கூட இருந்து எங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ளாக் ஐஸ் பண்ணி ப்ளஸ் அவங்க வந்து அந்த சங்கத்திலேருந்து வந்த இவர் தலைவர் டாக்டர் பிரபுதாசன் சாரும் அவங்க சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து குழந்தைங்கள் நாங்கள் பார்த்துட்ருக்கிற விதத்தை பார்த்தாங்க. ஸோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயத்தை புரிஞ்சுருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதே சமயம் எங்கள் குழந்தைங்கள நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், எந்த விதத்தில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நாங்கள் எப்படி பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு தேவைகளை நாங்கள் எப்படி நாங்கள் பப்ளிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு நாங்கள் இது சப்போர்ட் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்த அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை மட்டும் இல்லாமல் பசங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக பசங்க செலிப்ரேட் பண்ணாங்க இந்த சுதந்திர தினத்தை. அதுக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆல் த சில்ட்ரன்ற ஒரு ஆர்ஃபனேஜ் மெயின் பர்பஸ் என்னென்னா, எல்லாரையும் தத்தெடுத்து அவங்களுக்கு உணவளித்து அவங்களோட எஜுகேஷன்லேருந்து அவங்கள படித்து ஒரு நல்ல நிலைமை கொண்டாடுறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச சின்ன அளவு சப்போர்ட் முடிஞ்சாலும், ஈவன் ஒரு 500 ரூபா முடிஞ்சால் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கே இருக்குங்கன்னா, ஆல் த சில்ட்ரன்றது காரப்பாக்கத்தில் சென்னை OMR ரோட்டில் இருக்குது. இவங்களோட மெயின் பர்பஸே என்னென்னா, யாருமே இங்கே அனாதை கிடையாது, யாருமே ஆதரவற்றோர்ன்றது இல்லைன்றதை மெயினாக சொல்லணும். எல்லாரும் நம்ம இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். ஈவன் ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியோ எது பண்ணுனாலும் இந்த ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட்டுக்கு வாங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.